கடவுளே, ஸ்ரீநிதி இருக்கிற இடத்த நீ தான் எங்களுக்கு காட்டணும். ஸ்ரீநிதி மட்டும் எங்களுக்கு கிடைச்சிட்டா உனக்கு நான் 108 தேங்காய் உடைக்கிறேன். ஸ்ரீநிதி நல்லபடியா கிடைச்சு கார்த்திக்குக்கும் அவங்களுக்கும் கல்யாணம் நடந்தாதான் இவர் என் கழுத்துல தாலி கட்டுவேன்னு ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. 2 கல்யாணமும் சீக்கிரமா நடக்க நீதான் எனக்கு அருள் புரியணும் கடவுளே. ஏகஹாரதி ஆஜ்ய தீபம் தரிசயாமி சமஸ்தரக்ஷாம் தாரயாமி த்ரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புத்திவர்தனம் பூர்வார்கம வந்தனாத் முக்தியோர்முட்சியமாம்ருதாத் சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே தீர்காயுஷ்யமஸ்து. போலாம். செல்வா, சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? நம்ம 2 பேரோட கல்யாணமும் நல்லபடியா நடக்கணும் தான். ஓ, ஆமா, நீங்க என்ன வேண்டிக்கிட்டீங்க? நான் ஸ்ரீநிதி சீக்கிரமா கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். பாத்தீங்களா, நம்ம 2 பேரோட வேண்டுதலும் ஒரே மாதிரியா தான் இருக்கு. எப்படி சொல்ற? ஆமா, ஸ்ரீநிதி கிடைச்சாதான் அவங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கும். அவங்க கல்யாணம் நல்லபடியா நடந்தாதான் நம்ம கல்யாணம் நல்லபடியா நடக்கும். அதனால நம்ம 2 பேரோட வேண்டுதலும் ஒரே மாதிரியா தான் இருக்கு. கரெக்ட் செல்வா, நீ சொல்றது 100க்கு 100 கரெக்ட். அந்த முடிவில் நான் ரொம்ப தீர்மானமா இருக்கேன். வா. வேண்டாம் செல்வா. கவலைப்படாதீங்க கார்த்திக், ஸ்ரீநிதி கண்டிப்பா கிடைப்பாங்க. பாத்தீங்களா, உங்க வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறும். போலாமா? போலீஸ் ஸ்டேஷன் போனால் கண்டுபிடிச்சி கொடுக்க போகிறாங்க. அதை விட்டுட்டு கோவில் வாசலில் நின்று இந்த ஃபோட்டோவை காமிச்சு இந்த பொண்ணை பார்த்தீங்களான்னு கேட்டால் எப்படி தான் கண்டுபிடிக்க போகிறாங்களோ. என்னங்க பேசுறீங்க? அந்த பொண்ணு இந்த கோயிலுக்கு வரப்ப கூட காணாம போயிருக்கலாம். பார்த்தாலே பாவமா இருக்கு. என்னங்க, அவங்க பேசிட்டு போறத பார்த்தா நம்ம கார்த்திகை பத்தி பேசுற மாதிரி இல்ல? எனக்கும் அப்படிதான் தோணுது செல்வா. வா. இந்த போட்டோல இருக்கிற பொண்ணு இந்த பக்கம் எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? தெரியல தம்பி, நாங்க பார்த்தது இல்ல. அம்மா ஒரு நிமிஷம், இந்த போட்டோல இருக்கிற பொண்ணு இந்த பக்கம் எங்கேயாவது பார்த்திருக்கீங்களாமா? பார்த்தது இல்லையா? வாங்க கார்த்திகேயன். எப்படி இருக்கீங்க கார்த்திக்? நான் நல்லா இருக்கேன் கார்த்திகேயன். சரி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாம் உங்க டெக்னிக் தான் கார்த்திகேயன். என் போட்டோவை ஐயர்கிட்ட காமிச்சுதானே என்ன கண்டுபிடிச்சீங்க. அதே மாதிரி ஸ்ரீநிதியை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இங்க வந்து போற எவ்வளவு பேர்ல யாராவது ஒருத்தர் ஸ்ரீநிதி பார்த்திருந்தா அவ எங்க இருக்காங்கிற தகவலை சொல்லிட மாட்டாங்களாங்கிற நம்பிக்கையில தான் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க கார்த்திகேயன். அது மட்டும் இல்லாம கடைசியா ஸ்ரீநிதி இந்த கோவில தான் பார்த்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீநிதி தொலைஞ்சு போனது இங்கதான். அதான் என் தேடல் இங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கேன். நீங்க கவலைப்படாதீங்க, இப்ப கூட சாமி கிட்ட உங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு தான் வேண்டிட்டு வரோம். ஆமா கார்த்திக், ஸ்ரீநிதி கிடைச்சு உங்க 2 பேரோட கல்யாணம் நல்லபடியா நடக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா எனக்கு அந்த நம்பிக்கையெல்லாம் எப்போ போயிடுச்சு கார்த்திகேயன். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க கார்த்திக்? ஸ்ரீநிதி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு போன ஜென்மத்தில் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கணும். நான் அதெல்லாம் பண்ணல கார்த்திகேயன். இப்போதைக்கு என்னோட தேடல் வேண்டுதல் எல்லாமே ஒண்ணே தான் கார்த்திகேயன். ஸ்ரீநிதி கிடைக்கணும். அவ கிடைச்சிட்டா அதுவே எனக்கு போதும். நீங்க ஏன் இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு புரியுது கார்த்திக். உங்க அம்மாவை நினைச்சு நீங்க இப்படி பேசுறீங்க, கரெக்டா? கோயில் வாசலை வச்சு சொல்றேன் கார்த்திக். உங்க அம்மா வாயில ஸ்ரீநிதி தான் என் மருமகள் சொல்ற காலம் வரும். எங்க வேண்டுதல் வீணா போகாது கார்த்திக். என் மேல இவ்வளவு அக்கறையும் அன்பும் காமிக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கார்த்திகேயன். இந்த கோவில் இருக்க கடவுள் என்ன திருமணம் பண்ணிருக்காரோ அதுபடி என் கல்யாணம் நடக்கட்டும். சரி, அதை விடுங்க. உங்க கல்யாணம் எப்ப? எதுக்காக டிலே பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் கார்த்திகேயன், என் கல்யாணம் மாதிரி உங்க கல்யாணத்துல பிரச்சனையா? உங்க கல்யாணத்துல இருக்கிற பிரச்சனை தான் எங்க கல்யாணத்துக்கும். என்ன சொல்றீங்க கார்த்திகேயன்? உங்க பேரண்ட்ஸ் சம்மதிக்கலையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க கல்யாணம் நல்லபடியா நடந்ததுக்கு அப்புறம் தான் எங்க கல்யாணம்னு இவர் முடிவு பண்ணிருக்காரு. என்ன கார்த்திகேயன், எதுக்காக இப்படி பண்றீங்க? அது இப்ப எடுத்த முடிவு இல்ல கார்த்திக், எப்போ எடுத்த முடிவு. அதான் ஏன் கேக்குறேன்.
எதுக்காக தேவையில்லாம உங்க மேரேஜை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க? ராஜாராமன் சாருக்காக தான். ராஜாராமன் சார் எனக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு. நான் லைஃப்ல என்ன பண்ண போறேன்னே தெரியாம முழிச்சிட்டு இருந்தப்ப எனக்கு கை கொடுத்து நிக்க வச்சவர் அவரு. நான் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்க ஓட்டத்துக்கு உந்து சக்தியே உங்க அப்பா பண்ண உதவிதான். அவர் மனசை போட்டு வாட்டிக்கிட்டு இருக்கிறது உங்க கல்யாண பிரச்சனை தான். அந்த பிரச்சனைக்கு என்னால் முடிஞ்ச உதவியை பண்ணணும்னு எனக்குள்ள நான் ஒரு தீர்மானம் எடுத்துக்கிட்டேன். அவருக்கான நன்றி கடனா தான் இதையெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்ன கார்த்திக்? நீங்க சொல்றதுல உங்களை பொறுத்த வரைக்கும் நியாயம் இருக்கலாம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அது பெரிய அநியாயம். என்ன குற்ற உணர்ச்சி தயவுசெய்து தவிக்க விடாதீங்க. என் மேரேஜ்ங்கிறது கனவு, ஆனா உங்க மேரேஜ் நிஜம். கனவையும் நிஜத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. எல்லா கனவும் ஒரு நாள் கண்டிப்பா நினைவாகும். அதுக்காக நாங்கள் காத்துக்கிட்டு இருப்போம். மா, பிரேம், என்னடா நீ மட்டும் வர, அப்பா வரல? அப்பா வரலம்மா. அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்காரு. ஏன் அவரை விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? முதல்ல இங்க வா, உட்காரு. என்னடா? உட்காருமா. என்ன சொல்லு? நீ ஒன்றும் கவலைப்படாத. இன்னும் விசாரணை முடியல. முடிஞ்சதை அவங்களே அனுப்பி வச்சிருவாங்க. இன்னும் என்னடா விசாரணை? போலீஸ் போனப்ப ஸ்ரீநிதி அந்த வீட்ல இல்ல. அப்புறம் என்ன, அவரை விட்டுற வேண்டியது தானே? எப்படிம்மா? ஸ்ரீநிதி அப்பா தான் கடத்திருக்காரு. போலீஸ் தேடி போனப்போ ஸ்ரீநிதி அங்கே இல்லை. ஒருவேளை போலீஸ் வர விஷயம் முன்கூட்டியே அப்பாவுக்கு தெரிஞ்சு ஸ்ரீநிதி அப்பா இடம் மாற்றிருக்கலாம். தப்பிச்சு போயிட்டாங்கன்னு அப்பாவே ட்ராமா கூட பண்ணியிருக்கலாம் இல்லையா? அப்படின்னு நான் சொல்லலை. போலீஸ் அப்பாவை சந்தேகப்படுது. அதனால் அந்த நேரம் அப்பாவை வெளியே விட்டால் ஸ்ரீநிதி உயிருக்கு ஆபத்து வரும்னு பயப்படுறாங்கம்மா. அதனால் விசாரணை முடிகிற வரைக்கும் அப்பாவை வெளியே விட மாட்டாங்க. அப்ப விசாரணை எப்பதான்டா முடியும்? அப்பா எப்பதான் வீட்டுக்கு வருவாரு? ஸ்ரீநிதி கிடைக்கணும், இல்லை ஸ்ரீநிதி கிட்ட இருந்து தகவலாவது வரணும். அவ எப்ப வருது? இவர் எப்ப வீட்டுக்கு வருது? இதெல்லாம் சரிப்பட்டு வராதுடா. நீ முதல்ல நம்ம லாயரை பார்த்து விஷயத்த சொல்லி அவரை கூட்டிட்டு நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ. மா, அப்பாவை அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போல, விசாரணைக்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது லாயரை கூட்டிகிட்டு போய் அங்கே என்ன பண்ண முடியும்? இதெல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு என் தலையெழுத்து. எல்லாம் ஒன்னால வந்தவனதான். என் மேலே இருக்கிற கோவனும் போலி அவனுக்கு. எப்படிடா போகும்? அப்பா தப்பு பண்ண நீ என்ன செஞ்சிருக்கணும்? அவர்கிட்ட நல்ல விதமா பேசி ஸ்ரீநிதியை காப்பாத்திருக்கணும். அதை விட்டுட்டு போலீஸ் வரைக்கும் போனது சரியில்லடா. மா, நீ நானும் சொல்றதை கேட்குற ஸ்டேஜ் அப்பா தாண்டிட்டாருமா. அவர்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால தான் அப்பாவுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். என்ன ட்ரீட்மெண்ட்டோ? தப்பு செஞ்சது புருஷன், அவரை பிடிச்சு கொடுத்தது புள்ள. இந்த மாதிரி ஒரு பாக்கியம் என்ன தவிர வேற யாருக்குமே கிடைக்காது. கிடைக்கவும் வேண்டாம். அம்மா, அம்மா, வாமா சரோஜா, வா வா உட்காரு. என்ன கூப்பிட்டீங்களாமே? பாலா என்ன சொன்னாரு? ஆமா ஆமா, நான் தான் கூப்பிட்டு வர சொன்னேன். அதாவது நான் வந்து மன்னார்குடியிலே போய் செட்டில் ஆயிடலான்னு இருக்கேம்மா. இங்க இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு போக முடியாது. நீ இந்த சேரு டேபிள் எல்லாத்தையும் எடுத்துக்க. எங்கம்மா எங்க வீட்ல இடம் இருக்கு. நீங்க வேணா விட்டுட்டு போங்க, நான் அப்புறமா வந்து எடுத்துக்கிறேன். அது சரி, நீ சொல்றதும் சரிதான். அம்மா, நீங்க இங்க இருக்கும்போதே எங்களுக்கு அனுசரணையா இருந்தது. ஏதாவது நல்லது கெட்டதுன்னா உங்ககிட்ட தான் வந்து நாங்க கேக்குறோம். நீங்க போறது எங்களுக்கு கஷ்டமா இருக்குமா. என்ன பண்றது, எங்கேயோ பிறக்கிறோம், எங்கேயோ வளர்றோம், பொழப்ப தேடி எங்கெங்கயோ ஊருக்கெல்லாம் போறோம், எல்லாரோடையும் பழகுறோம். எப்பவுமே அப்படியேவா இருந்துட முடியுது? இப்படியெல்லாம் ஒரு சந்தர்ப்பம் வர்றதுதான். என்ன பண்றது? எல்லாம் விதிமா. நான் அடுப்புல சாதம் வச்சுட்டு வந்துட்டேம்மா.
நான் அப்புறமா வந்து பேசுறேம்மா. சரி, நீ போய் பாரு. வரேம்மா. சரி. மீனாட்சி, சாப்பாடு போடுறேன், சாப்பிடுறியா? வேண்டாம், எனக்கு பசிக்கல. அப்படியா? பாலு, நீ சாப்பிடுறியா? இல்லம்மா, கொஞ்ச நேரம் போட்டோம். நானும் மீனாட்சி சேர்ந்தே சாப்பிட்டுறோம். சரிப்பா. அம்மா, நான் உன்னை கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? ராஜாராமன் பேச்சை தவிர வேற எதை பத்தி பேசினாலும் நான் தப்பா நினைச்சுக்க மாட்டேன். என்ன பேச்சை காணோம்? நீங்க தான் பேச விடாம பண்ணிட்டீங்களேம்மா. அதுக்கு காரணம் நான் இல்ல, நீதான். அம்மா, ராஜாராமனை பத்தி நான் பேசாம வேற யாருமா பேசுவாங்க? அவனை பத்தி பேசினாலே மனசுல இருக்கிற வேதனை தான் அதிகமாகும். என்னம்மா அது? இது என் வீட்டுக்காரர் என் பேர்ல வாங்கின நிலத்தோட பத்திரம். இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? அதான் இதை அனுவோட பேருக்கு மாத்திட்டேன். நாம தான் இப்ப மன்னார்குடி போறோமே. இது அனுகிட்ட கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். அம்மா, உங்ககிட்ட பழகின அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கூட உங்களை விட்டு பெரிய மனசு இல்ல. அப்படி இருக்கும்போது நீங்க பெத்த புள்ள மருமக. சரிம்மா, பேசலாமா? இனிமே நான் பேசலாமா? எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போறேன். அம்மா, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாமா? நான் மீனாட்சியை கூப்பிட்டு வந்துடுறேன். கூப்பிட்டு வா. வா சுந்தரம், உட்காரு. என்ன சுந்தரம், நல்லா இருக்கு? சைட்ல ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. அப்புறம் ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? ராஜாராமா, நான் சொல்றது மனசுக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும். ஆனால் நான் சொல்லித்தான் ஆகணும், வேற வழி இல்லை. நேற்று ராத்திரி ரெஸ்டாரண்ட்ல பாலுவை பார்த்தேன். பாலு என்ன சொன்னா? அம்மா பத்தி ஏதாவது? அம்மா பாலுவோட மன்னார்குடிக்கு போறாங்களாம். மீனாட்சி குணமாகணுங்கிறதுக்காக தானே சென்னை வந்தா, அதுக்குள்ள என்ன அவசரம்? இப்போவும் குணமாகறதுக்காக தான் மன்னார்குடிக்கு கூப்பிட்டு போறாங்க. டாக்டர் அங்கே போய் பழைய இடங்களை பார்த்தாலோ இல்லை பழைய நினைவுகள் வந்தாலோ குணமாகறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதான். ஆனால் பாலுக்கு அதில் அவ்வளோவா இஷ்டம் இல்லை. அவன் அம்மா இங்கேயே இருக்கணும்னு தான் பிரியப்படுறான். நிச்சயமா ஒரு நாளைக்கு 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சேருவீங்கன்ற நம்பிக்கை அவனுக்கு இருக்கு. ஆனால் அம்மா தான் அவன் கூட வருவேன்னு ஒரே பிடிவாதமாக இருக்காங்களாம். இந்த விஷயத்த அவங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தான் பாவம் பாலு 2 நாளாக ஒரே தவியாக தவிச்சிருக்கான். ஆனால் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட சொல்லாமல் போனாலும் துரோகம். ஆனால் அதே சமயம் அந்த தர்ம சங்கடமான விஷயத்த எப்படி சொல்றதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். அதனால தான் உங்ககிட்ட சொல்ல முடியாமல் என்கிட்ட சொன்னான். என்னடா அது, ஏன் இப்படி சின்ன குழந்தை மாதிரி அப்செட் ஆற? அவங்க தான் உன்னை புரிஞ்சுக்கல. அம்மா என்ன புரிஞ்சுக்கலையா? இல்ல நான் அவங்கள புரிஞ்சுக்கலையான்னு தெரியலடா. எனக்கு எல்லாமே எங்க அம்மா தான்டா. என்னை பார்த்து பார்த்து வளர்த்து ஆளாக்கி எனக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கடைசி காலத்துல அவங்க சந்தோஷம் தானடா எனக்கு முக்கியம். அவங்க ஊருக்கு போக முடியும். அப்படி என்னடா நடந்துச்சு? சுந்தரம், ஏன் இந்த திடீர் முடிவு? அம்மா ஊருக்கு போறதுக்கு 2 காரணம் தான். ஒன்று நீ, இன்னொன்று பல்லவி.
ஏடா பல்லவி அம்மாவும் பழகுறாங்கன்னு நீயாவது என்கிட்ட சொன்னியா? அந்த பழக்கம்தான் உங்க அம்மா ஊருக்கு போக காரணம். நீ தான் அவங்க புள்ளன்ற உண்மை பல்லவிக்கு தெரிஞ்சா இதை ஏன் என்கிட்ட மறைச்சிங்கன்னு ஒரு கேள்வி வரும். அதே சமயம் ஏன் அம்மா விட்டு பிரிஞ்சிருக்கீங்கன்னு இன்னொரு கேள்வியும் வரும். இதுக்கெல்லாம் நீ என்ன காரணம் சொல்வ? நீ பல்லவியை கல்யாணம் பண்ணது பிடிக்கலன்றதா தான் அவங்க தனியாக பிரிஞ்சிருக்காங்கன்னு சொல்லுவியா? இப்படிலாம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அவங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இங்க பாரு, பல்லவி மேல எந்த ஒரு தப்பும் இல்லை. பல்லவி மேல அம்மா கோவப்படுறதுல எந்த நியாயமும் இல்லைன்னு எடுத்து சொல்லி புரிய வைப்போம். 25 வருஷம் வைராக்கியம் அவ்வளவு சீக்கிரத்துல போகாது. ஆரம்பத்துல பல்லவியை பார்த்ததும் அம்மா ரொம்ப நல்லா தான் பேசியிருக்காங்க. என்னைக்கு பல்லவி ஏன் மனைவின்னு தெரிஞ்சதோ அன்னைக்கு தான் கோவம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. பல்லவி ஸ்ரீநிதி மேல காட்டுற கோவம், அம்மா பல்லவி மேல காட்டுற கோவம் ரெண்டும் ஒண்ணுதான். 2 பேருமே சரியா புரிஞ்சுக்கல. என்னால புரிய வைக்கவும் முடியல. பெத்த மகனே அவளால புரிஞ்சுக்க முடியல. நீ தான் என்னமோ பெருசா அம்மா அம்மான்னு பாசத்தை பொழியிற. இல்லைனா பாலு கிட்ட அவங்க இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்களாடா? நான் செத்தாலும் ராஜாராம என்னை கொல்லி வைக்க கூடாது.